யாரா மூஞ்சி மேல டார்ச் லைட் அடிக்கிறது? ஓ, சூரியனா? ஐயோ, டைம் 8 o'clock ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுமே. இன்னைக்கு குளிக்கணுமா? மம்மி, என்னோட யூனிஃபார்ம் கொண்டு வந்துருங்க. எப்படியோ ஒரு வழியா குளிச்சாச்சு. ஐயோ, இன்னைக்கு உப்புமாவா? டெய்லி உப்புமா ரொம்ப 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 தப்புமா. சார் வணக்கம். நம்ம ஹெட்மாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொன்னார். சொல்லுங்க ஐயா. நம்ம ஹெட்மாஸ்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோவும் கிளாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் மார்னிங் சார். டைம் என்னாச்சு சோனு? இதுதான் நீ கிளாஸ்க்கு வர டைமா? சாரி சார், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டாங்க சார். பட் எங்கள் வீடு ரொம்ப தூரங்க சார். ரொம்ப தூரமா? உங்கள் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கு? 5 மீட்டர் தூரம் வருங்க சார். 5 மீட்டருங்கிறது உனக்கு ஒரு தூரமா? 5 மீட்டர்னா எவ்வளோ தூரம்னாது உனக்கு தெரியுமா முதல்ல? சரிங்க சார், மாற்றி சொல்லிட்டேங்க சார். அது 5 சென்டிமீட்டர் தூரமே வருங்க சார். உனக்கு மீட்டர்னா என்னன்னு தெரில, சென்டிமீட்டர்னா என்னன்னு தெரில. வர வர உன்னுடைய விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இனிமே ஒழுங்காக கிளாஸ்க்கு வர வழியப்பார். இன்னைக்கு மெட்ரிக் அளவுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு அளவை எப்படி இன்னொரு அளவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மெட்ரிக் அளவைகள் மொத்தம் 3 விதம் இருக்குது. நீட்டல் அளவை, அதாவது அளவுகோல் அளவு நடவை வச்சு அளக்கிறது. நிறுத்தல் அளவை, எடக்கல் தராசு வச்சு அளக்கிறது. முகத்தல் அளவை, லிட்டர் கப்பை வச்சு அளக்கக்கூடிய விஷயம் அது. நீட்டல் அளவினுடைய பேஸ் யூனிட் என்னென்னு பார்த்திங்கன்னா மீட்டர். நிறுத்தல் அளவினுடைய பேஸ் யூனிட் பார்த்திங்கன்னா கிராம். முகத்தல் அளவையுடைய பேஸ் யூனிட் லிட்டர். இதில் நாம் மீட்டரை வச்ச விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே அதைவே நாம் கிராமுக்கும் லிட்டருக்கும் நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நீட்டல் அளவையில் ஒரு யூனிட்டை எப்படி இன்னொரு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு மங்கியும் ஒரு பேரட்டும் வரப்போகிறாங்க. இந்த அனிமேஷன் கேமை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா 3 விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி, அதாவது ஒரே கல்லில் 3 மாங்காய். ஒரு கிலோமீட்டரை எப்படி மீட்டரா மாத்த போறதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு படியா இறங்கும் போதும் ஒரு முட்டை போடுவேன். ஒரு படிக்கு ஒரு முட்டை, 2 படிக்கு 2 முட்டை, 3 படிக்கு 3 முட்டை. நல்லா கவனிச்சுக்கோங்க. படியில இறங்கும் போது மட்டும்தான் நான் முட்டை போடுவேன். நான் முட்டைன்னு சொல்றேன், நீங்க பூஜ்ஜியம்னு எடுத்துக்கோங்க. நான் 1 சென்டிமீட்டரை எப்படி மீட்டரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு ஸ்டெப் ஏறும்போதும் ஒரு முட்டையை உடைச்சிருவேன். அதுதான் இந்த டிங்கோட வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. படியில ஏறும்போது மட்டும்தான் நான் முட்டையை உடைப்பேன். டிங் டிங் டிங். 234 டெசிமீட்டரை எப்படி கிலோமீட்டரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஆனா இந்த நம்பர்ல தான் முட்டையே இல்லையே. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா?
ஒரு படிக்கும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்க போறேன். ஒரு படிக்கு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைப்பேன். 2வது படிக்கு 2 நம்பர் தள்ளி புள்ளி வைப்பேன். 3வது படிக்கு 3 நம்பர் தள்ளி புள்ளி வைப்பேன். அதுவும் கடைசியில இருந்து தான் புள்ளி வைப்பேன். இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி 2 சின்ன கோடுகள் வந்து மில்லிமீட்டராகவும், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் வரைக்கும் இருக்கிற கேப் வந்து சென்டிமீட்டராகவும், 0லேருந்து 10 வரைக்கும் கூடிய அந்த 10 கேப் பார்த்திங்க அப்படின்னா டெசிமீட்டராகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு ஸ்கேல் மூலமாக 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைவிரல்கள் மூலமாக இந்த மாதிரி கணக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 9 கிலோமீட்டர் சமம் டேஸ் டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. கிலோமீட்டர்லேருந்து டெசிமீட்டர் வரைக்கும் இடையில எவ்வளோ விரல் இருக்குன்னு பார்க்காதீங்க, எவ்வளோ விரல்கள் தள்ளி டெசிமீட்டர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர் என்று 4 விரல்கள் தள்ளி இருக்கிறதுனால 4 பூஜ்ஜியங்களை போட்டு 90,000 இதற்கு விடையாக வரும். இதுவே முன்னாடி இருந்து போகும்போது 0 குறைஞ்சிக்கிட்டே வரும், இல்லைன்னா புள்ளி உருவாகும். இப்போ பாருங்கள், 7 சென்டிமீட்டர் சமம் டேஸ் ஹெக்டாமீட்டர்னு இருக்குது. சென்டிமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டர் எவ்வளோ விரல்கள் தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர் மொத்தம் 4 விரல்கள் தள்ளி இருக்கிறதுனால 4 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இங்கே 0 கிடையாது, புள்ளி தான் வைக்கணும். அப்போ 3 0க்களை முன்னாடி சேர்த்திட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 7 என்பது 4 இலக்கமாக மாறிடுச்சு. அப்போது அதற்கு தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி ஒரு 0வை வழக்கமாக சேர்த்துவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது மீட்டரை பேஸ் யூனிட்டாக வச்ச மெட்ரிக் அளவைகள் பார்த்துருக்குறோம். இதவே நம்ம லிட்டருக்கும் மாற்றிக்க முடியும். ரக்ஷந்த், லிட்டரை வச்சு நீ சொல்லு பார்க்கலாம். மில்லிலிட்டர், சென்டிலிட்டர், டெசிலிட்டர், லிட்டர், டெகாலிட்டர், ஹெக்டாலிட்டர், கிலோலிட்டர். வெரி குட் ரக்ஷந்த். இதவே கிராம பேஸ் யூனிட்டாக வச்சு கூட நம்மளால் சொல்ல முடியும். மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெக்காகிராம், ஹெக்டாகிராம், கிலோகிராம். சார், நீங்கள் ஒரு கிராமம் விட்டுட்டீங்க சார். நோ சோனு, எல்லா கிராமமே சொல்லிட்டனே. மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெக்காகிராம், ஹெக்டாகிராம், கிலோகிராம், அவ்வளோதான். சார், முக்கியமான கிராம் இன்ஸ்டாகிராமை விட்டுட்டீங்களேங்க சார்.